மேச லக்னங்களுக்கு பாதகாதிபதியாக வரக்கூடியவரும் 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதியான கலஸ்தரஸ்தானாதிபதியின் தனஸ்தானாதிபதி தனம் குடும்ப வாக்குஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானுடன் சேர்ந்து பாதகஸ்தானத்துல இருந்தா எந்த மாதிரி பலன் கொடுக்கும்? பாதகாதிபதி பலம் பெறக்கூடாது. ஆனா பாதகாதிபதி இருக்கிற இடத்தை பத்தி, பாதகாதிபதி எந்த இடத்துல இருக்காரோ அதை பத்தி நம்ம பாதகத்தை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதே பாதகஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் அந்த பாதகாதிபதியிடம் பலமாக செய்யும்னு நம்ம சொல்றோம். இதே பாத்தீங்கன்னாக்கா இதே மேச லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் பாதகாதிபதியும் 2ஆம் இடத்ததிபதியான இரண்டாம் இடத்ததிபதியான சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துக்கும் 2ஆம் இடத்துக்கும் அதிபதியான தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் அதே நேரத்துல 7ஆம் இடமான கலஸ்தர ஸ்தானாதிபதியான சுக்கிரன் இதே மேச லக்ன ஜாதகதாரருக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் இருந்தா அப்போ பாத்தீங்கன்னாக்கா இந்த பாதக வேலை செய்ய மாட்டார். ஏன்னா அவர் போய் நிற்கக்கூடிய இடமாகப்பட்டது பாத்தீங்கன்னாக்கா அவர் லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் பாதகாதிபதி இருந்தாலும் 2க்கு அதிபதியும் 11க்கு அதிபதியும், அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானம் வருமானத்தை சொல்லக்கூடிய இடம்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்ததிபதியும் 11ஆம் இடமான 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியான சனி பகவான் லாபஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல போய் இருக்கும்போது அவர் நற்பலன்களை செய்வார். ஆனா அதே பாத்தீங்கன்னாக்கா அந்த சுக்கிரன் அந்த இடத்துல பலம் பெறாரு. ஆனா சனி பகவான் அந்த இடத்துல மிருகசீரிசம் 1ஆம் பாதத்துல இருக்காரு அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் லக்னத்திற்கு 8ஆம் இடத்து அதிபதியின் சாரம் பெறும்போது அந்த பாதகாதிபதி அதே நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு சகோதரரால் பாத்தீங்கன்னாக்கா சங்கடத்தை ஏற்படுத்த காத்துக்கிட்டு இருப்பார். ஏன்னா சகோதர காரகன் சொல்லக்கூடியவர் அவர் பாத்தீங்கன்னா லக்னாதிபதியாகவும் வர்றாரு, லக்னத்துக்கு 8ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றாரு. அதனால பாத்தீங்கன்னாக்கா அந்த பாதகத்தை வேற விதமாக அந்த இடத்துல செய்ய காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுவாங்க. அதே இதுக்கு அந்த சந்திரன் பாத்தீங்கன்னாக்கா சுக்கிரன் சந்திரனின் சாரத்தில் நிற்கிறார். அந்த சந்திரன் நீசம் பெற்றுட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தனஸ்தானாதிபதி போய் நீசம் பெற்றவனின் சாரத்தில் நிற்கும் போது அந்த ஜாதகருக்கு பாத்தீங்கன்னாக்கா அந்த பாதகத்தின் பலன்கள் கொஞ்சம் அதிகப்படுத்துமோ ஒழிய அது குறையறதுக்கான வாய்ப்புல அந்த காலங்கள்ல அந்த ஜாதகர் தன விஷயங்கள்லயும் பாத்தீங்கன்னாக்கா கவனமா இருந்துக்கணும். அதே நேரத்துல கலஸ்தரஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவனமா இருக்கணும். ஆட்சி பெற்று சுக்கிரன் இருந்தாலும் ஒரு நிற்கக்கூடிய சாரநாதனாகப்பட்டவர் நீசம் பெறாரு அப்படிங்கிறப்போ அதுல மிகுந்த கவனம் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த பதிவுல நாம தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த பதிவுல பாத்தீங்கன்னாக்கா இதே ஸ்திர லக்னங்களுக்கு அதே பாதகம் என்ன செய்கின்றத விளக்குவோம். ஓம் நமச்சிவாய.